அன்பான ஆன்மீக பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, நம் பாரதத்தின் ஆன்மாவில் புதைந்துள்ள அரிய பொக்கிஷங்களை வெளிக்கொணரும் நமது இந்த புனித பயணத்தில் இன்று ஒரு மகத்தான ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 2500 ஆண்டுகளுக்கும் மேலான சரித்திர பெருமை கொண்ட அன்னை பூமாதேவியை மடியில் தாங்கி அருள்பாலிக்கும் ஸ்ரீ பூவராகநாத சுவாமி திருக்கோயிலின் மகிமைகளையும் அதன் முழு வரலாற்றையும், மேலும் உங்கள் சொந்த வீடு கனவு நிறைவேற இங்கு நடைபெறும் ஒரு அற்புத பிரார்த்தனையையும் பற்றி விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இந்த அரிய தகவல்களை காண தயவு செய்து இந்த காணொளியை கடைசி வரை காணுங்கள். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தின் கள்ளஹள்ளி கிராமத்தில் எழில் கொஞ்சும் ஹேமாவதி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் ஒரு சாதாரண வழிபாட்டுத் தலமல்ல. இது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். சுமார் 2500 ஆண்டுகளுக்கும் மேலான தொன்மை கொண்டது என்று நம்பப்படும் இந்த நிலப்பகுதி மாபெரும் மகரிஷி கௌதமர் தன்னுடைய தீவிர தவத்தை மேற்கொண்ட ஒரு புனிதத் தலம். மகரிஷி கௌதமர் இங்கேதான் சால கிராமத்தை பூஜித்து அன்னை பூமாதேவியின் அருளை பெற்றதாக நூல்கள் கூறுகின்றன. அவருடைய தவ வலிமையால் இந்த மண்ணே தெய்வீக சக்தி நிரம்பியதாக மாறியது. இன்றும் இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லிலும் மணல் துகளிலும் அந்த தொன்மையான தெய்வீக அதிர்வுகள் நிறைந்திருப்பதை உணர முடியும். பல நூற்றாண்டுகள் கடந்து இந்த ஆலயத்தின் மகிமை மறைந்திருக்க, ஒரு காலகட்டத்தில் ஹோய்ச்சாள மன்னர் 3ஆம் வீரபல்லாளர் இந்த அடர்ந்த காடுகளில் வேட்டையாடும் பயணத்தில் வழிதவறி ஒரு விசாலமான மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய கண்களுக்கு ஒரு வியத்தகு காட்சி புலப்பட்டது. ஒரு வேட்டை நாய் ஒரு முயலை துரத்தி வந்தது. அந்த நாயிடமிருந்து தப்பி ஓடிய முயல் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் திடீரென திரும்பி தன்னை பின்தொடர்ந்து வந்த மூர்க்கமான நாயையே துரத்தத் தொடங்கியது. இந்த விசித்திரமான சம்பவத்தை கண்ட மன்னர் திகைத்து போனார். ஒரு சாதாரண முயலுக்கு எங்கிருந்து இந்த அபார சக்தி வந்தது? இந்த இடத்தில் ஏதோ ஒரு மகத்தான கண்ணுக்கு புலப்படாத சக்தி மறைந்திருப்பதை மன்னர் உள்ளுணர்வால் உணர்ந்தார். உடனடியாக அந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி செய்ய உத்தரவிட்டார். ஆழமாக தோண்ட தோண்ட மண்ணின் அடியில் மறைந்திருந்த மாபெரும் பிரளய வராக சுவாமியின் திருமேனியை கண்டெடுத்தார். பேரானந்தமடைந்த மன்னர் அந்த தெய்வீக திருமேனியை உடனடியாக பிரதிஷ்டை செய்து ஒரு கம்பீரமான ஆலயத்தை அமைத்து தினசரி வழிபாடுகளை மேற்கொண்டார். இன்று நாம் காணும் இந்த ஆலயம் அந்த பண்டைய கால மன்னரால் கட்டப்பட்டதன் எஞ்சிய பகுதிகள்தான். கள்ளஹள்ளி கிராமத்தில் ஹேமாவதி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் பல பயங்கரமான வெள்ளப்பெருக்குகளை தாங்கி இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. ஆலயத்தின் வெளிப்புறம் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டு எளிமையாக காணப்பட்டாலும் உள்ளே எழுந்தெழுகிருக்கும் திருமேனி நம்மை மூச்சுவிட மறந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. ஆலயம் கருவறை மற்றும் ஒரு வெளிமண்டபமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ பூவராகநாத சுவாமி சங்கு மற்றும் சக்கரத்தை தாங்கி 15 அடி உயரத்தில் சாளகிராம கல்லாலான அற்புத திருமேனியாய் காட்சியளிக்கிறார். கண்டக்கி நதியில் கிடைக்கும் புனிதமான சால கிராமத்தால் செதுக்கப்பட்ட இந்த திருவுருவம் தனது ஒரு காலை தரையில் ஊன்றி மறு காலை சுகாசனமாக மடித்து தனது தொடையில் அன்னை பூமாதேவியை 3.5 அடி உயரத்தில் தாங்கி நிற்கும் கோலம் பக்தர்களுக்கு பெரும் கண்கவர் விருந்தாகும். வராகரின் கொம்புகள் சற்று லேசான நிறத்திலும் கண்கள் செந்நிறத்திலும் காணப்படுவது ஒரு சிறப்பு. அன்னை பூமாதேவி ஒரு கரத்தில் தாமரை மலரை ஏந்தி மறுகரத்தால் சுவாமியின் இடுப்பை கட்டியிருக்கிறார். சுவாமியின் இடது கரத்தால் தேவியை அணைத்து வலது கரத்தால் அபய முத்திரை காட்டி அருள்பாலிக்கிறார். திருமேனியின் பின்புறத்தில் சுதர்சன சக்கரமும் செதுக்கப்பட்டுள்ளது. இது சிற்பியின் அபார அறிவுக்கும் தெய்வங்களின் விகிதாச்சார விதிகள் குறித்த அவருடைய நுட்பமான புரிதலுக்கும் ஒரு சான்று. இவ்வளவு பெரிய மற்றும் கம்பீரமான திருமேனியாக இருந்தாலும் இவரிடமிருந்து வெளிப்படும் சக்தி மிகவும் மென்மையாகவும் அன்பாகவும் மனதிற்கு பெரும் நம்பிக்கையூட்டுவதாகவும் இருக்கிறது. சுவாமியின் ஜென்ம நட்சத்திரம் ரேவதி. தை மாதத்தில் வரும் வராக ஜெயந்தியன்று 1008 கலச அபிஷேகம் போன்ற பெரிய விழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றன. மூலவரின் அடியில் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருவுருவமும் செதுக்கப்பட்டுள்ளது ஒரு தனி சிறப்பு. ஆனால் நண்பர்களே, இந்த ஆலயத்தின் மிக முக்கியமான ஒரு அதிசயம் இங்கு நடைபெறும் வீடு, மனை மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைதான். சொந்தமாக ஒரு வீட்டு கனவு காண்பவர்கள், ஒரு நல்ல மனை அல்லது நிலம் வாங்க விரும்புபவர்கள், அல்லது நிலம் சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சினைகளில் சிக்கி தவிப்பவர்கள் இங்கு வந்து விசேஷமாக மண் மற்றும் செங்கல் பூஜை செய்யலாம். ஆலயத்தின் பிரசாதமாக சில செங்கல்களையோ அல்லது ஆலயத்தின் புனித மண்ணையோ எடுத்து இங்கு உள்ள அர்ச்சகரின் வழிகாட்டுதலின்படி பூவராக சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து அதை தங்கள் புதிய மனை அல்லது கட்டுமான பகுதியில் வைத்து பூஜித்தால் அந்த காரியம் எவ்வித தடையுமின்றி நிறைவேறும் என்பது பல நூற்றாண்டுகளாக நிரூபிக்கப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.
பூமியை மீட்ட அகதாரமான பூவராகரை மனதார பூஜித்தால் பூமி சம்பந்தப்பட்ட நமது அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும், தடைகள் வழக்குகள் விலகும். இந்த ஆலயத்தின் இந்த பிரார்த்தனை பலர் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளது. அன்னை பூமியை தாங்கி அருள்பாலிக்கும் இந்த ஸ்ரீ பூவராகநாத சுவாமியின் முழு வரலாற்றையும் வீடு மற்றும் மனைக்கான அற்புத பிரார்த்தனையையும் இன்று நாம் அறிந்து கொண்டோம். சொந்த வீடு கனவு உடையவர்கள் அனைவரும் இங்கு சென்று சுவாமியின் அருளை பெற்று தங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வரும் வீடியோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மற்றொரு மிகவும் பழமையான ஆதிவராகரின் ஆலயம் பற்றி நாம் விரிவாக காணவிருக்கிறோம். அது எந்த ஆலயம் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் பதில்களை கீழே கருத்துகளில் தெரிவியுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து பகிர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.